இந்த வாரத்திலிருந்து விசேஷமாக நம்ம இந்த சூழ்நிலை ஆண்டவர் நம்மளை எந்த சூழ்நிலையில கர்த்தர் வைக்கிறார். சிலர் சூழ்நிலையினுடைய மாற்றத்திற்காக காத்திருக்கிறாங்க. எனக்கு ஆண்டவர் இந்த சூழ்நிலை எனக்கு வேண்டாம், இந்த இடத்துல ஆண்டவர் என்னை வைக்கக்கூடாது, நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, எனக்கு வேற ஒரு இடம் வேணும், இந்த இடம் எனக்கு பிடிக்கல, இந்த சூழ்நிலை எனக்கு பிடிக்கல, இந்த சிச்சுவேஷன் எனக்கு கொஞ்சம் கூட ஒத்து வரல அப்படின்னு அந்த மாதிரி நினைக்கிற நிறைய பிள்ளைகளை ஆண்டவர் எங்க வச்சுதான் வளர்த்துறேன் அப்படின்றத ஆண்டவர் நம்ம இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்மளை எங்க ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா நம்ம லீலி புஷ்பம் தான், ஆனா எங்க வச்சிருக்கிறார்னா முள்ளுகளுக்குள்ளே வைத்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாத்தையும் ஆண்டவர் சரி பண்ணி ரொம்ப சமாதானமா வச்சு ரொம்ப சந்தோஷமா நம்மளை உள்ள கொண்டு போய் ஆண்டவர் வைக்காம ஆண்டவர் நம்மளை சுற்றி என்ன பண்றார் அப்படின்னா சூழ்நிலைகள் நிறைய முள்ளுகளா ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்ப இதற்கு நான் ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்தேன். இந்த காட்டுல நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த லீலி புஷ்பம் அப்படின்னு இருக்கிற இடம் பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல லீலி புஷ்பம் இருக்குது, அது ரொம்ப வாசனை கொடுக்கிற ஒரு பூ. அது 3-4 கிலோமீட்டர் தாண்டி போறவங்க கூட அதுல கண்டுபிடிச்சிருவாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியானதும் கூட. ஆனா இந்த லீலி புஷ்பம் அதிகமான மனத்தை எப்ப வீசும் அப்படின்னு சொன்னா எப்ப காத்தடிக்கிறதோ அப்பதான் இந்த மனம் ரொம்ப தூரமா வரும். ஏன் காத்தடிக்கிறதுனால இந்த மனம் வருது அப்படின்னு சொன்னா இந்த காத்தடிக்கும் போது இந்த லீலி புஷ்பம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும். இந்த கத்தாழை இருக்கு பாருங்களேன், இந்த கத்தாழையை பாத்தீங்கன்னா இந்த கத்தாழை 2 பக்கமும் முள் இருக்கும். ஆனா இந்த லீலி புஷ்பத்தினுடைய அந்த இலைக்குள்ள நிறைய இடத்துல முள் இருக்கும். இந்த காத்து அடிக்கும் போது இந்த உள்ளே இருக்கிற அந்த பூல அந்த முள்ளு குத்தும் போது அதிலிருந்து வருகிற அந்த வாசனை தான் ரொம்ப வாசனையாய் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த வாசனை கொடுக்கும். அதனாலதான் இந்த இடத்துல ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அப்ப ஆண்டவர் நம்மளை வாசனை கொடுக்கிறவர்களாய் மாற்றுகிறதற்கு கர்த்தர் எங்க தான் வச்சிருக்கிறார்னா நம்மளை முள்ளுகளுக்குள்ள ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறார். இந்த வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போதே நான் இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிச்சோம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? ஆமென். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுப்புத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்சவும் வேண்டாம், நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள்ளே வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு, அவர்கள் கலக வீட்டார். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. நல்லா கவனிச்சுங்க. இரண்டாவதாக நீங்க நல்லா கவனிச்சது புரியும். என்னன்னா இங்க தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஊழியத்திற்கு நான் உன்னை அனுப்புறேன், ஜனத்திற்கு தீர்க்கதரிசியாய் நான் உன்னை ஏற்படுத்தினேன். ஆனா அந்த ஜனங்கள் நீ நினைக்கிறது மாதிரி நல்லவங்க நீ நினைக்காத, அவங்க வார்த்தைக்கு நீ அஞ்ச வேண்டாம், நீ எங்க நான் உன்னை கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளே நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள்ளே தங்கி இருந்தாலும். அப்போ தீர்க்கதரிசியை ஆண்டவர் எங்க கொண்டு வச்சிருக்கிறார்னா முள்ளுகளுக்குள்ள, நெரிஞ்சல்களுக்குள்ள, தேள்களுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறார். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உங்களை சுற்றிலும் நெருக்கம் இருக்கிறதா, உங்களை சுற்றிலும் முள் இருக்கிறதா, எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படி இருக்குது, நான் என்ன தப்பு பண்ணினேன், என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்னை எதுக்கு கொண்டு போய் வச்சீங்க, இந்த ஜனங்கள் நடுவில் என்னை எதுக்காக நீங்க வச்சிருக்கிறீங்க, இவங்க இந்த குடும்பத்தில் நான் எதுக்கு பிறந்தேன், இந்த சொந்தத்தோட நான் எதுக்கு பிறந்தேன், நான் இந்த வேலை ஸ்தலத்துல எப்படி நான் மாட்டினேன், இந்த பொல்லாத கூட்டத்துக்குள்ள என்ன கொண்டு நீங்க போட்டிருக்கிறீரே அப்படின்னு யாரு நினைச்சாலும் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, நம்மை கர்த்தர் எங்க தான் வச்சிருக்கிறார்னா முள்ளுகளுக்குள்ளேயும் நெரிஞ்சல்களுக்குள்ளேயும் தேள்களுக்குள்ளேயும் அந்த இடத்துல நம்மளை வச்சு வாசனை கொடுக்கிறவர்களாய் மாற்றுகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். ஆமென். இந்த 2 வசனத்தையும் வாசித்து மூணாவதாக புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வாசிச்சோம். என்ன வசனம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சீடர்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நான் உங்களை எங்க அனுப்புறேன்னு நினைக்கிறீங்க, நான் உங்களை ஆடுகளுக்குள்ளே அனுப்புறேன்னு நினைக்காதீங்க, நான் உங்களை எங்க அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புறேன். அது என்ன ஆகும், ஓநாய் என்ன பண்ணும்? அப்போ ஆனாலும் நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். அப்போ ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டில் கூட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன்னை நல்ல இடத்துக்கு நான் அனுப்புறேன்னு நீ நினைக்காத, உன்னை சுற்றி இருக்கிறது எல்லாம் ரொம்ப சூழ்நிலை சூப்பரா இருக்கும்னு நினைக்காத, உன்னை ஆடுகள் மத்தியிலே
ஆடுகளா உன்னை அனுப்புறேன்னு நினைக்காத. ஆனா ஒரு நல்ல ஆட்டுக்கூட்டத்துக்குள்ள நான் நல்ல ஆட்டுக்கூட்டத்துக்குள்ள ஓநாய்களை அனுப்புகிறது போல நான் உன்னை அனுப்புறேன். அப்போ ஆண்டவர் சுற்றி இருக்கிற சூழ்நிலை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பஞ்சு மெத்தையா இருக்கும், நல்லா இருக்கும், ரொம்ப பலனா இருக்கும் அப்படின்னு சொல்லாம, சுத்தி இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கும்னா உங்களுக்கு சரியில்லாம தான் இருக்கும், உங்களுக்கு நினைச்சது மாதிரி இருக்காது, அது ரொம்ப பாடுகள் நிமித்தம் நிறைஞ்சதா இருக்கும். ஆனாலும் ஒன்று மட்டும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அதன் நடுவில் நான் உன்னை பயன்படுத்துவேன், அது உன்னை சேதப்படுத்தாமல் நான் உன்னை காப்பாற்றுவேன். அந்த இடத்துல உன்னை வாசனை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறவர். நான் நம்புகிறேன், நீங்க எந்த சூழ்நிலையில இன்னைக்கு இருந்தாலும், உங்களை சுற்றி தேள்கள் இருந்தாலும், உங்களை சுற்றி ஒருவேளை ஓநாய்கள் இருந்தாலும், உங்களை சுற்றி முள்கள் இருந்தாலும், ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை வாசனை கொடுக்கிறவர்களாய் தான் கர்த்தர் நிச்சயமாய் மாற்ற போகிறார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறவர்களாய் தான் நீங்கள் மாற போகிறீர்கள். ஆமென். ஆண்டவர் அந்த இடத்துல ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். எந்த இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போய் வைத்தாலும் அந்த இடத்துல நம்மை வாசனை கொடுக்கிறவர்களாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எந்த சிச்சுவேஷன்ல தான் வளரணும் அப்படின்னு சொன்னா, எந்த சூழ்நிலையில தான் நம்ம வாழணும் அப்படின்னா, எந்த சூழ்நிலையில் நம்ம பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னா, முள்ளுகளுக்குள்ளேயும் தேள்களுக்குள்ளேயும் ஓநாய்களுக்குள்ளேயும் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் பிரகாசிக்கணும். அப்போ நீங்க இருக்கிற இடத்துல நீங்க பிரகாசிக்கணும், நீங்க இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல நீங்க பிரகாசிக்கணும். நீங்க எந்த நெருக்கத்தில் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க கர்த்தருக்கு கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்தணும். அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை கர்த்தர் நிறைவேற்றணும். அந்த சூழ்நிலை மாறுதோ இல்லையோ, அந்த சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறுதோ இல்லையோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு நினைச்சதை, உங்களை கொண்டு நியமித்ததை கர்த்தர் அந்த இடத்துல எதுவும் தடை செய்யாமல் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறவர். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். அந்த சூழ்நிலைக்காக கர்த்தர் உங்களை மாற்ற போறாரு. அந்த சூழ்நிலைக்காக நீங்க மாற போகிறீங்க. அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல பிரகாசிக்கிறவர்களாய் நிறுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. அப்போ கடந்த வாரத்தில் அதை குறித்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மோட தெளிவாக பேசினார். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும், நெரிஞ்சல்களுக்குள்ளே இருந்தாலும், நீங்கள் தேள்களுக்குள்ளே இருந்தாலும், ஓநாய்களுக்குள்ளே நீங்க இருந்தாலும் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல அது நம்மளை என்ன படுத்தக்கூடாதுன்னா சேதப்படுத்தக்கூடாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, உங்களுடைய ஓட்டத்தை சேதப்படுத்த மாட்டாது. கடந்த வாரத்தில் இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப விளக்கமாக நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். அதனால யாருமே எதுக்காக ஜெபம் பண்ணாது, எதுக்காக நீங்க பிரயாசப்பட வேண்டாம். என் சூழ்நிலை மாறணும், இந்த மேனேஜரை ஆண்டவர் தூக்கி போடணும், இந்த வேலை செய்யறவங்க என்னை விட்டு போகணும், இந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்றதை விட்டுட்டு நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல என்னை பயன்படுத்துகிற ஒரு கருவியாய் கர்த்தர் மாற்றுங்க. இவ்வளவு நடந்தும் நான் அழிந்து போவது இல்லை, இவ்வளவு நடந்தும் கர்த்தர் என்னை கெட்டு போக விட மாட்டார், இவ்வளவு நடந்தும் நான் வெட்கப்பட்டு போகிறதற்கு கர்த்தர் என்னை அனுமதிக்க மாட்டார். என்ன நடந்தாலும் என்னை கொண்டு செய்ய நினைத்ததை அந்த இடத்துல செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். இந்த செய்தியை நம்ம ஒரு நாளும் நம்ம மறந்துடவே கூடாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை ஆமென். நீ முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது, நீ தேள்களுக்குள்ளே இருந்தாலும் சேதப்படுத்த மாட்டாது, நீ ஓநாய்களுக்குள்ளே நீ இருந்தாலும் அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று என்ன ஜெபிக்கணும்னா, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலை உங்களை எந்த விதத்திலும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, உங்களை பர்சனலாக அது பாதிக்கக்கூடாது, அதை பாதிக்கிற அளவுக்கு நீங்க விடவே கூடாது. அதுதான் ஒரு பெரிய தைரியம். பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கும், போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கும், சண்டை நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அது என்ன படுத்தக்கூடாது, சத்தமாக சொல்லுங்க. ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாம் நம்மளை சேதப்படுத்தும். இப்போ பாருங்களேன், வெளியில் பாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு போகிறீங்க, பைக் ஓட்டிட்டு போகிறீங்க, திடீர்னு ஒருத்தர் தட்டிட்டார், நீங்கள் தட்டிட்டீங்க இல்லை தட்டிடுச்சு, தட்டினோட ஒரு வாக்குவாதம் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு சண்டை, திடீர்னு அவங்க கத்துறாங்க. சரி, ஏதோ கெட்ட வார்த்தையில் கத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எப்படி ஹலோ ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா கெட்ட வார்த்தை பேசுனீங்க அப்படியே சொல்லிட்டு போவீங்க, சொல்லுங்கள், அப்படி சொல்லிட்டு போயிடுவீங்களா? சரி பரவாயில்ல, என்னமோ அவர் ரொம்ப டென்ஷனாக இருப்பார் போல தெரியுது, என்னமோ கெட்ட வார்த்தையில் கத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அவ்வளோதான், மத்தியான சாப்பாடே உங்களுக்கு நிறைய பேருக்கு இறங்காது.
ஐயோ ஆண்டவரே, நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடித்தல்லவா வந்தேன், நான் என்ன தப்பு பண்ணினேன் ஆண்டவரே, நான் ஒரு தப்பும் பண்ணலையே, என்னை இப்படி நீங்கள் விட்டுட்டீங்களே ஆண்டவரே, இவ்வளோ கேவலமாக பேசிட்டு போகிறான், நான் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட மாட்டேன், நான் இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஏதோ நடக்குது, என்னமோ நடக்குது அப்படின்னு யோசிச்சு அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்காமல் உட்காந்து என்ன திட்டுனா, எப்படி திட்டுனா, என்ன கலர் சட்டை போட்டிருந்தான், அவன் எங்கேருந்து வந்திருப்பான், யாராவது ஏவி விட்டுருப்பாங்களோ அப்படின்ற யோசனையிலே நம்ம நிறைய பேர் முடிஞ்சிடும். அப்படி இல்லை. அப்போது என்ன பண்ணக்கூடாதுன்னா, அது நம்மளை சேதப்படுத்த கூடாது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெயிட் என்ன அப்படின்னா, எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும், ஆனால் அது நமக்கு என்ன பண்ணக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ பாருங்க, கணவனார் பேசுறது எத்தனை பேருக்கு சேதப்படுத்தி இருக்கு, எத்தனை பேருக்கு பிள்ளைகள் வேதனைப்படுத்துறது, எத்தனை பேருக்கு சேதப்படுத்துறது. நம்ம எல்லாரும் எதில் வந்திருக்கிறோம் அப்படின்னா, சேதாரத்தில் தான் வந்திருக்கிறோம். உங்களுக்கு எல்லாமே சேதப்படுத்தும். உங்களுக்கு சேதப்படுத்தாதது எது இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அஃபண்ட் ஆகாதது எது இருக்கு, உங்களுக்கு வலிக்காதது எதுக்கு, நீங்க கஷ்டப்படாதது எது இருக்குது அப்படின்னு கேட்டா, அது ரொம்ப ஒரு பேப்பர் எழுதி கொடுத்து நீ எதுக்கெல்லாம் கஷ்டப்படுறம்மா அப்படின்னு எழுதி கொடுத்து நீ கஷ்டப்படாதது எது அப்படின்னு எழுதி கொடுத்தோம்னா, சேர்ல உட்கார்றது மட்டும்தான் பாச கஷ்டம் இல்லாமல் இருக்குது. சேர்ல உட்காந்து ஃபேனை போட்டு கொடுத்தீங்கன்னா கஷ்டம் இல்லாமல் இருக்கு. மற்ற எல்லாமே நமக்கு என்னவா தான் இருக்குது, கஷ்டம். எல்லாமே நம்மளை சேதப்படுத்துது. ஏன், ஒரு பொடி பையன் அங்கே ரோட்டில் போகிற அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியாது, இப்போ தான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், அக்கா என்னக்கா இன்னைக்கு சோகமாக இருக்கிறீங்கன்னு கேட்டால் அது வலிக்கும் பாருங்க நிறைய பேருக்கு. போய் அந்த சின்ன குழந்தை என்னை பார்த்து கேட்குது, ஏக்கா இப்படி சோகமாக இருக்கீங்கன்னு கேட்குது. ஒரு பிள்ளைக்கெல்லாம் தெரியுது நான் சோகமாக இருக்கிறது அப்படின்னா, அந்த குழந்தை சொல்கிறத கூட மனசில் வருத்தப்பட்டுட்டு அதுக்கு ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிற ஒரு லிஸ்ட்டில் நம்ம வந்துடுறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, முள்ளுகளுக்குள்ளே நீ இருந்தாலும், நீ தேள்களுக்குள்ளே வாசம் பண்ணினாலும், ஒருவேளை நீ ஓநாய்களுக்குள்ளே நீ இருந்தாலும் ஒன்று முன்னை. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீ விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இனி எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பேசினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, எனக்குள்ள அது வலிக்கிற அளவுக்கு நான் விட மாட்டேன். இது ஒரு தீர்மானமாகவே நீங்க எடுங்க, தீர்மானமாகவே நீங்க எடுங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஏன் பிரதர் உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா, ஏன் சிஸ்டர் உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா, இருந்துச்சு ஆனா இப்போ இல்லை. அவங்க பேசும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, உடனே அந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் அது உள்ள போய் வருத்தப்பட்டு கசப்பா மாறி அடைஞ்சு அது என்னை அள வச்சு என்னை துக்கப்படுத்தி என்னை ஒரு இடத்துல உட்கார வைக்கிற அளவுக்கு நான் விடுவதே இல்லை. என்னை சேதப்படுத்தாது. ஸோ நம்பர் 2, ரெண்டாவது தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நல்லா கவனிச்சுங்க, நான் கொடுக்குற செய்தி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் வைக்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி நடந்துக்கணுன்றதை குறித்து தான் போன வாரத்திலிருந்து ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு. கவனிக்கிறீங்களா? நான் சொல்றது விளங்குதில்லை அப்படின்னா, நமக்கு இஷ்டம் இல்லாத, நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு பாதையில் ஆண்டவர் உங்களை நடத்தும் போது, எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மளுக்கு விருப்பமான பாதையில் ஆண்டவர் நடத்த மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் சுற்றி நடக்க பண்ணினாரோ அதே போல ஆண்டவருக்கு ஒன்று தெரியும், நம்மளை எந்த பாதையில் நடத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால நமக்கு சில நேரங்களில் நம்முடைய லைஃப்ல நமக்கு பிடிக்காத ஒரு பாதையில் தான் ஆண்டவர் நம்மளை நடத்துறாரு. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுடைய பிள்ளைகள் 7 நாள் இருக்குது, வாரத்தில் 7 நாள், 7 நாளும் என் பிள்ளைக்கு நான்வெஜ் சமைச்சு கொடுத்தா என் பிள்ளை சந்தோஷப்படணும்னு சொல்ற அம்மா அப்பா கை தூக்குங்க பார்க்கலாம். அட ஒன்றும் சொல்ல மாட்டேன், நல்லா கை தூங்க. உண்மைதானே? உண்மையிலே அப்படிதான். என்னுடைய பிள்ளைங்க அப்படிதான். நான்வெஜ்ஜா, அதுவும் 7 days அப்படின்னு சொன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா அதே நேரத்தில் 7 நாள் வெஜ்ஜுன்னு சொல்லி பாருங்க. ஸோ என்னதான் சமைக்கிறீங்க, என்னதான் வீட்டில் இருக்குது, ஏதாவது கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா, ஏன்னா சாப்பாடு தான்டா இதுவும் அப்படின்னு அதை சாப்பாடாக கன்சிடர் பண்ணவே இல்லை. அப்போ அவங்களுக்கு பிடிச்சது என்னதான், வெஜ் நான்வெஜ் தான். ஆனால் அதுக்காக நம்ம அப்படி என்ன பண்ணிட முடியாது, கொடுத்துட முடியாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதனால ஆண்டவரும் நம்மை சில சூழ்நிலைகளில் ஆண்டவர் நமக்கு வைக்கிறதுல கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். நமக்கு இதுதான் பிடிக்கும், ஆனால் ஆண்டவர் நமக்கு பிடிக்காத ஒன்றை கண்டிப்பாக வச்சிருப்பாரு. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உங்க பிள்ளைகளுடைய தட்டுல கொஞ்சம் சிக்கன் வச்சு இந்த பக்கம் கொஞ்சம் பாவக்காய் வச்சிங்கன்னா எது ஃபர்ஸ்ட் காலியாகும்னு நினைக்கிறீங்க? சத்தமா கேட்குங்க. ஆனா உடம்புக்கு எது நல்லது, சிக்கனா இல்ல பாவக்காவா? ஆனா அவனுக்கு எது பிடிக்காது, பாவக்காய் பிடிக்கணும்னா முட்டுன்னு முட்டணும். சாப்பிட்றா முதல்ல பாவக்காய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கனை காமிச்சிங்கன்னா தான் சிக்கன், இல்லைன்னா கண்டிப்பா பாவக்காய் ஓடாது. அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி நம்முடைய லைஃப்லையும் நம்ம சிலதை நமக்கு சூஸ் பண்ண தெரியாது, சில பாதைகள் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா நம்ம யாரு, எங்க போனா, எதை சாப்பிட்டா, எந்த இடத்துல இருந்தா கரெக்டா இருப்போம்னு யாருக்கு தெரியும்னா, நம்மை உண்டாக்கின தேவனுக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ முள்களுக்குள்ளே இருந்தாலும், நீ தேள்களுக்குள்ளே வாசம் பண்ணினாலும் நான் அந்த இடத்துல உன்னை பயன்படுத்துவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில, எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் என்னை உட்கார வைக்கும் போது முதல்ல என்னோட தேவையானது அது என்னை பாதிக்காம நான் பார்த்துக்கணும்.
அந்த சூழ்நிலை என்னை பாதிக்கக்கூடாது, அந்த பிரச்சனை என்னை பாதிக்கக்கூடாது, ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. நம்பர் 2, இரண்டாவதாக நீங்க வேதத்தில் தாவீதுனுடைய வாழ்க்கை எடுத்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இப்போ அவனுடைய சகோதரர்களோடு சேர்ந்து அவர் என்ன பண்றாருன்னா கோலியாத்தை ஜெயிக்கிறதற்காக போய் நிற்கிறாரு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற சூழ்நிலை ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை. தன்னுடைய சொந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ அந்த ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய்? அந்த நாட்டினுடைய ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன். இந்த பக்கத்தில் நிற்கிற நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நாங்களும் 40 நாட்களா போய் தான் வந்துட்டு இருக்கிறோம், எங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, அவ்வளவு எதிர்ப்பின் மத்தியிலே, அவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலே, நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா, எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு பேசும்போது தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்க 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 28வது வசனம், அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, 1 சாமுவேல் 17:28 கேட்டபோது, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்திலே உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவனை விட்டு, அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறு ஒருவனிடத்திற்கு திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அடுத்த அதிகாரத்தில் தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்திலே அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். அடுத்து தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். இந்த வசனத்தை இன்னொரு வாசிக்கலாம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு சூழ்நிலை எதிராக இருக்கும்போது, நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மளை டிராவல் பண்ண வைக்கும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளை நினைக்கிற அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இருந்து நம்ம கலந்துட்டா போதும், இந்த இடத்துல இருந்து கலண்டா போதும், வேண்டாம், நம்ம உடனே போயிடுவோம், உடனே வெளியே போயிடுவோம், வெளியே போய் சம்பாதிக்கலாம், வெளியே போய் பார்த்துக்கலாம், இந்த இடத்துல இருந்து அடுத்து போகலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த தாவீது என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், என்னுடைய சகோதரர்கள் எனக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, எனக்கு விரோதமாக பிடிக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது, ஆனால் நான் ஒன்று செய்வேன், இவன் நிமித்தம் இங்கே இருக்கிற ஒருத்தருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் என்ன நோக்கத்துக்காக வந்தேனோ, நான் என்ன காரியத்திற்காக இந்த இடத்துல காலடி எடுத்து வச்சேனோ, நான் எதை பேசினேனோ அதை செய்யாம இந்த இடத்த விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் போறது இல்லை. யாருக்காகவே நான் இதை விட்டு கொடுக்க போறதில்லை, யாருக்காகவே நான் இதை இழக்க போறதில்லை. இந்த பிரச்சனை எனக்கு சரியில்லாததுனால இந்த காரியத்தை நான் செய்யாம நான் போக மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்தை நான் செஞ்சு நானே செய்து முடிப்பேன். எனக்கு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு விரோதமாக எல்லாம் இருக்குது, ஆனால் நான் ஒன்று தீர்மானம் பண்ணுறேன், நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் இந்த இடத்துல வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நான் எந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னேனோ நானே அதை என்ன பண்ணுவேன்னா நான் செய்வேன். அடுத்து வேற ஒரு தாட்டு தாவீதுனுடைய இருதயத்திற்குள்ள வரவே இல்லை. இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை ஒரு சிலர் உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை டிராவல் பண்ண வைக்கிறாரு. நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் தேள்களுக்குள்ளே இருக்கிறீங்க. என்னை ஏன் ஆண்டவரே இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க? எனக்கு சுத்தமாக இந்த இடம் பிடிக்கல, என்னை எங்கே வேணாலும் கொண்டு போங்க, நான் என்ன வேணாலும் செய்கிறேன், நான் நல்லா செய்வேன், உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வேன். என்னை மட்டும் நீங்கள் அங்கே கொண்டு போனீங்கன்னா நான் அப்படி செய்வேன், இங்கே கொண்டு போனீங்கன்னா இங்கே செய்வேன், இந்த ஊர்ல இருந்து இங்கே கொண்டு போனீங்கன்னா இந்த செய்வேன், இந்த ஜனங்களை விட்டுட்டு அடுத்து ஒரு ஜனங்களிடத்தில் என்னை கொண்டு போனீங்கன்னா இதெல்லாம் செய்வேன். இந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, நீங்கள் எதை செய்யணும்னு உங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அதை எங்கே செய்யணுமாமா? அந்த சூழ்நிலை நல்லா இருக்கிற இடத்துல அல்ல, அது சாதகமாக இருக்கிற இடத்துல அல்ல, உங்களுக்கு எல்லாம் இருக்கிற இடத்துல அல்ல, எல்லாம் விரோதமாக இருக்கிற இடத்துலையும், ஆமேன், அந்த இடத்துலையும் நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்கிறது தான் ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம். ஒரு தலைவனுடைய அபிஷேகமே அதுதான்.
ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அபிஷேகமே அதுதான். அந்த இடத்துல செய்யக்கூடிய பலன் தருகிறவர் கர்த்தர், அந்த இடத்துல பயன்படுத்துகிறவர் கர்த்தர், அந்த இடத்துல உங்க கூட இருக்கிறவர் கர்த்தர். நான் நம்புறேன் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலன் தர்றாரு. நீங்க அந்த தேள்களுக்குள்ளே அங்க நீங்க சாட்சியா இருப்பீங்க. நீங்க முள்ளுகளுக்குள்ள அங்க கர்த்தர் உங்களை சாட்சியாய் செய்ய வைப்பார். அந்த ஓநாய் கூட்டத்துக்குள்ள கர்த்தர் அந்த இடத்துல நீங்க செய்ய நினைச்சது எதுவுமே தடைபடாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் முதலாவதாக இந்த சூழ்நிலை என்ன பண்ணக்கூடாதுன்னா, என்ன உடனே பாதிக்கக்கூடாது, என்னை பாதிக்க, என் மனசை பாதிக்கக்கூடாது, என் சூழ்நிலையை, என்னுடைய சரீரத்தை பாதிக்கக்கூடாது. நம்பர் 2, நான் செய்ய நினைச்சதை இந்த சூழ்நிலை நிமித்தமாக நான் என்ன பண்ண மாட்டேன்னா அதை செய்ய வேண்டான்னு நான் வைக்க மாட்டேன். இப்போது பாருங்களேன், பொதுவாக ஒரு திருமண வாழ்க்கையை சொல்கிறேன்னா, நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, பிடிச்ச வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடாக இருப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே செய்வோம். ஆனால் அதே நேரத்தில் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாத்தையுமே விட்டுருவோம். நிறைய பேர் அதில் பொருத்தனை எல்லாம் எடுப்பாங்க, நிறைய பேர் நிறைய விஷயத்தை பேசுவாங்க. எனக்கெல்லாம் இப்படி மட்டும் நான் அமைஞ்சிருச்சுன்னா நான் இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், நான் இந்த மாதிரி பிளான் பண்ணுவேன், நிறைய திட்டத்தை போட்டு வச்சுருப்பாங்க. அதான் அந்த பிள்ளைங்க கல்யாணமாக அந்த கல்யாண பேச்சு ஆரம்பித்த உடனே நிறைய பிள்ளைங்க டைம் டேபிள் போடுவாங்க. என்ன டைம் டேபிள் போடுவாங்க அப்படின்னு சொன்னால், மம்மி நான்லாம் உங்கள் கூட இருந்த மாதிரிலாம் அங்கே போய் கண்டிப்பாக இருக்க மாட்டேன் மம்மி, எனக்கு தெரியும் நான் ஒரு மனைவியாக போகிறேன், அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், காலையில் 5 o'clock எழுந்திருவோம் மம்மி. 5 o'clock எந்திரிச்சு கணவனாருக்கு காஃபியை போட்டு கையில் கொடுத்துட்டு வீடெல்லாம் அழகாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு 8 o'clock கரெக்டாக நான் ரெடி ஆகி அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், நான் தூங்க மாட்டேன், அதை செய்வேன், எல்லாத்தையும் அழகாக பயங்கரமான ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போயாச்சு. போன உடனே என்ன அப்படின்னு சொன்னால், அப்படியே அந்த சூழ்நிலை எல்லாம் என்னவா இருக்குன்னா ரொம்ப தலைகளாக இருக்குது. அங்கே இருக்கிற மாமியார், என்னம்மா நீ வளர்ந்துருக்கிற, உங்கள் அம்மா என்ன புள்ள வளர்த்துருக்காங்க அப்படின்னு மாமியார் ஒரு வார்த்தை கேட்டுறாங்க. கணவனார் ஐயே நீ இப்படிப்பட்டவன் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். அவ்வளோதான், இந்த மூட் ஆஃப் ஆயாச்சு அப்படின்னு சொன்னால், இவங்க எழுதின எல்லாத்தையும் ஒரு சுருட்டி ஒரு பேப்பரில் வச்சு குப்பை தொட்டியில் போட்டுட்டு, நான் 8:30 மணிக்கு தான் எந்திரிப்பேன், நான்லாம் காஃபி போட்டு கொடுக்க முடியாது, நான்லாம் அப்படி செய்ய மாட்டேன், நான் அதை விட மோசமாக தான் இருப்பேன், எனக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய சூழ்நிலை சரியில்லை, அதனால நான் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்ற மாட்டேன், என்ன நோக்கமோ நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு சுற்றி இருக்கிறதெல்லாம் எதிராக இருக்குல்ல, எனக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு இஷ்டம் இல்லை, நான் நினைச்சது மாதிரி இல்லை, அதனால நான் நினைச்சது எதுவுமே இந்த இடத்துல செய்ய மாட்டேன். இது நிறைய பேருடைய மைண்ட் செட். ஆனால் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் அப்படின்னு சொன்னால், இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கிற இடத்துல நான் என்ன நினைச்சேனோ அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல நீ பண்ணு மகனே, உன்னை நான் பயன்படுத்துவேன். அந்த இடத்துல தான் கர்த்தருக்காக நீங்க நிற்கணும், அந்த இடத்துல தான் அந்த காரியத்தை நீங்க செஞ்சு முடிக்கணும். எல்லாம் உங்களுக்கு இணையாய் எல்லாம் வசதியா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி இடத்துல நீங்க செய்கிறது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. எல்லாம் எதிராக இருக்கிற இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை செய்யணும். சூழ்நிலைகள் சாதகம் இல்லாத இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை செல்லணும். சுற்றி எதிர்ப்பு இருக்கிற இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை நிற்கணும். அந்த இடத்துல நின்று ஜெயித்து தாங்கி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுகிற புருஷன், நிறைவேற்றுகிற தேவனுடைய பிள்ளை பாக்கியவதி. அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதையும் நிரூபிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப மறந்துடக்கூடாது, ஆண்டவரே நான் முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும், நான் தேள்களுக்குள்ளே வாசம் பண்ணினாலும், நான் ஓநாய்களுக்குள்ளே இருந்தாலும் எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க. என்ன கிருபையை கொடுங்க அப்படின்னு சொன்னால், நான் அந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை அந்த இடத்துல நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. யாராவது ஒரு வேளை சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலையினால நீங்கள் செய்ய வந்தது எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? உங்களுடைய விஷன் எல்லாத்தையுமே தூக்கி போட்டிங்களா? இல்லை பாஸ்டர், எனக்கு சூழ்நிலை எதுவுமே சரியில்லை, அதனால நான் விட்டுட்டேன், எல்லாத்தையுமே விட்டுட்டேன், எனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட கர்த்தர் தெளிவாக பேசுகிறாரு. இல்லை, அந்த இடத்துல யாரு தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போல உங்களை வச்சிருக்கிறாரு. நீங்கள் அந்த இடத்துல செய்ய வேண்டியதை செய்து முடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தயவாய் கட்டளை இடுகிறவர். நீங்கள் அந்த இடத்துல எடுத்த பொருத்தனையை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றணும். அந்த இடத்துல நீங்கள் எடுத்திருக்கிற தீர்மானத்தை கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் தருவார். நீங்கள் போகும்போது வெறுமையாய் கூழாங்கல்லாய் போவீர்கள், ஆனால் திரும்பி வரும்போது எதிரியான கோலியாத்தினுடைய தலை அந்த தாவீதினுடைய கையிலே இருந்தது போல உங்களை பார்த்து பிரமிக்கிறவங்க, அந்த சூழ்நிலையை உருவாக்குனவங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம் அந்த காரியத்தை செய்து முடிக்கும்.
வரும்போது வெற்றியோடு தான் திரும்பி வருவீர்கள். அந்த வெற்றியை கர்த்தரே உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். நீதிபரராகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நான் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, நான் செய்வேன். எங்க செய்வேன்? எங்க செய்வேன்? இந்த சூழ்நிலையில இந்த சூழ்நிலையில நான் செய்வேன். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல், இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்த தீர்மானம் என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்னா, அவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. ரத்த சாட்சியாய் மரிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு சாதகமா இருக்குதோ சாதகமா இல்லையோ, அவங்களுடைய மனசுல ஒண்ணு மட்டும் தான் இருந்துச்சு. என்னன்னா, எல்லா இடத்துலையும் என் தேவனை குறித்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பிரசங்கம் பண்ணுவேன். அவ்வளவுதான். அடிக்கிறாங்க, அங்கேயும் ஆண்டவரை பற்றி தான் சொல்றாங்க. சிறைச்சாலையில போடுறாங்க, அங்கேயும் ஆண்டவரை பற்றி தான் சொல்றாங்க. தூக்கி வெளியில போடுறாங்க, அங்கேயும் ஆண்டவரை பற்றி தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சூழ்நிலை அவங்க பார்க்கவே இல்லை. என்ன செய்யணும்னு அவங்க முடிவெடுத்தாங்களோ, எதற்காக கர்த்தர் அவர்களை அழைத்தாரோ அந்த காரியத்தை நிறுத்தாம அப்படியே செய்தார்கள். ஹல்லேலூயா. விருப்பமில்லாத இடத்துல வைத்திருக்கிற மோசையை வேதம் சொல்லுது. அவர் என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் செய்ய மாட்டேன், எனக்கு இந்த இடமே பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, என்னை சுற்றி எதுவுமே சரியில்லை, என்னை சுற்றி வந்து ஜனங்கள் சரியில்லை, என்னை சுற்றி ராஜா சரியில்லை, அதனால நான் செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவெடுக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ ஏன்ப்பா அப்படி யோசிக்கிற, நீ செய்யணும், நீ கண்டிப்பா நீ செய். இந்த சூழ்நிலையில செய்வதற்காக தான் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். அதனால தான் கர்த்தர் வந்து மனுஷனுக்கு நாவை உண்டாக்குனவர் யார், ஊமையும் செவிடனையும் பேச வைக்கிறது யார், கர்த்தராகிய நான் அல்லவோ, நீ வா, நான் உன்னை அனுப்புவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால நீங்க ஒரு முடிவே எடுத்திருக்கலாம். சிலர் மோசையை போல ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். பாஸ்டர், இந்த சூழ்நிலை எனக்கு சரியில்லாதனால நான் செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்து தான் வந்தேன். நான் அந்த மாதிரி பழையது மாதிரி நான் இருக்க மாட்டேன், நான் அன்பா இருக்க மாட்டேன், நான் சம்பாத்தியத்தில் கவனம் செலுத்த மாட்டேன், நான் எல்லாரையும் ஒத்து போக மாட்டேன், நான் தனியா டிராவல் பண்ண போறேன் அப்படின்னு யாரு நினைச்சிருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் பேசுகிறார். இல்லை, இந்த முள்ளுகளுக்குள்ளே கர்த்தர் உங்களை செய்கிறவர்களாய், நீங்க எந்த தரிசனத்தை வச்சாரோ அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நிச்சயம் இந்த இடத்துல பலன் தருகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அந்த பலன் உங்களுக்கு வரும், அந்த தைரியம் உங்களுக்கு வரும். தாவீது சொன்னா இல்ல, நான் அதை செய்வேன்னு சொன்னானே, அந்த காரியத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் வந்து சூழ்நிலையும் சரி பண்ணி தருவாருன்னு நம்ம நினைக்க முடியாது. சில சூழ்நிலைகள் சரியாகும், சில சூழ்நிலைகள் அப்படியே தான் இருக்கும். சில சிச்சுவேஷன்ஸ் என்ன பண்ணாதுன்னா மாறவே மாறாது. அதை யாராலும் மாற்றுகிறதுக்கு முடியாது. அதை மாற்றிட்டு நம்ம வந்து செய்ய முடியாது. எல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம யாரும் எப்பவும் எதையுமே வெயிட் பண்ணிட்டு உட்காரவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்ம செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சூழ்நிலை தன்னை போல என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா அப்படி அழகா மாற ஆரம்பிச்சு. தன்னுடைய மாமியாரோடு கூட வர்றாங்க ரூத்து. மனசுக்குள்ள என்ன தீர்மானம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, உங்க ஆண்டவர் தான் என் ஆண்டவர், நீ இருக்கிற இடத்துல நானும் இருப்பேன், நீ மரிக்கிற இடத்துல நானும் மரிப்பேன் அப்படின்னா மனசுக்குள்ள அந்த பெண்ணுக்கு என்ன ஒரு மனசு இருக்குன்னா, என் மாமியாரை நான் நல்லா சொல்லுங்களேன், என் மாமியாரை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், உங்களை நல்லா வச்சுக்குவோம் மாமி, நான் செத்தா கூட உங்களோட தான் நான் சாவேன் அப்படின்றது மாதிரி சொல்லிட்டு வராங்க. இப்போ அந்த ஊருக்குள்ள வர ஏற்கனவே பெத்தல் குறிச்சு நிறைய நல்லது கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா இங்க வரும்போது எப்படி வர்றாங்கன்னா, மாமியாருக்கே ஒன்றும் இல்லாம வர்றாங்க. ஆனா அந்த சூழ்நிலை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்குது. மாமியார் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க. நான் கூட வரும்போது இப்போ மாமியார் தான் தட்டி கொடுக்கணும். சரி வாமா, நம்ம 2 பேரும் போகலாம், நம்ம 2 பேரும் சாப்பிட்றதுக்கான வழியை போகலாம். ஆனா மாமியாருக்கு அப்படி போக முடியாது. ஏன்னா அந்த ஊர்ல வாழ்ந்து கெட்டவங்க அவங்க. இப்போ தூக்கிட்டு போய் கோதுமை அறுவடை காலத்துல பின்னாடி போய் பொறுக்கிட்டு இருந்தா எல்லாரும் ரொம்ப அவமானமா பேசுவாங்க. ஆனா இந்த பெண் எடுத்த முடிவில் அவங்க என்னவா இருக்காங்கன்னா, மாமியார் நீ வரலன்னா கூட பரவாயில்ல, நான் என்ன பண்றேன், நான் போறேன். அவங்க இறங்கி போய் செஞ்சதுனால அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி கொடுத்தாரா இல்லையா? அதனால ஆண்டவர் இன்னைக்கு சிலரை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு. நீ தேள்களுக்குள்ளே இருந்தாலும், நீங்க ஓநாய்களுக்குள்ளே நீங்க இருந்தாலும், ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, எடுத்த தீர்மானத்தை எங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பலத்தோடு கூட என்ன செய்யணும்னு முடிவெடுத்துட்டீங்களோ அந்த காரியத்தை செய்யக்கூடிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதில் நான் கொஞ்சம் கூட நான் என்ன பண்ண மாட்டேன்னா, மாறவே மாட்டேன். அதான் நான் ஒவ்வொரு திருமணத்திற்கும் ஒரு காரியத்தை சொல்லுவேன். ஸோ 85 வயசுள்ள ஒரு வயதான ஒரு தாத்தா வந்து அவசரமாக வந்து அவர் வந்து ஒரு கிளினிக்குள்ளே போய் தன்னுடைய பிளட் டெஸ்ட்டு சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாராம். அப்போ அங்கே இருக்கிற நர்ஸு பிள்ளைங்க எல்லாருமே வந்து, ஏன் தாத்தா இவ்வளோ அவசரமாக வர்றீங்க, ஓடி வர்றீங்க, எதுக்கு இவ்வளோ அவசரமாக, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே
அந்த தாத்தா சொன்னாராம்மா, நான் வந்து என் மனைவியோட காலையில் டிஃபன் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு கிண்டல் மாதிரி ஆயிடுச்சாமா, என்ன தாத்தா அவ்வளோ உங்கள் மனைவி உங்களுக்கு ரொம்ப வசதியா, மனைவியோட காலையில் டிஃபன் சாப்பிட போகிறதுக்கு இவ்வளோ அவசரமாக வர்றீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம்மா, கல்யாணமானதுலேருந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு நாள் கூட தவறாமல் என் மனைவியோட காலையில் உணவு நான் சாப்பிட்றேன்னு சொன்னாராம்மா. ஐயோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை கல்யாணமான உடனே நான் என் மனைவிட்ட ஒரு வாக்கு கொடுத்தேன். என்ன வாக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் காலையில் உணவு சாப்பிடும்போது ஒன்று நான் உன் கூட வந்து சாப்பிடுவேன், இல்லைன்னா உன்னுடைய ஃபோனில் கனெக்ட் பண்ணி சாப்பிடுவேன். ஏதோ ஒரு விதத்தில் உன்னை கனெக்ட் பண்ணாமல் நான் வந்து காலையில் உணவு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் ஒரு வாக்கு கொடுத்தேன். இதை வந்து பல வருடங்களாக நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன். சமீபமாக ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவி பைத்தியம் ஆயிட்டாங்க, மனநிலைமை பாதிக்கப்பட்டாங்க. அவங்க முன்னாடி இருக்கிறது யாருன்னே என் மனைவிக்கு தெரியாது. இப்போ கூட நான் போய் சாப்பிடும்போது நிறைய நேரத்தில் நான் சாப்பிட்டே இருக்கும்போது இட்லியை தூக்கி என் மூஞ்சிலே அடிச்சிருக்கிறாங்க. என்னை யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் கொடுத்த வார்த்தையில் நான் மரணம் வரைக்கும் சரியாக இருக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறேன். அதனால தான் வேகமாக போகணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு தன்னை யாருன்னே அடையாளம் தெரியாத அந்த மனைவிக்கு வந்து அவர் சாகிற வரைக்கும் உண்மையாக இருந்தாராம் அந்த மனுஷன். அப்போது என்ன, நான் எடுக்கிற தீர்மானத்தில் சூழ்நிலை மாறிச்சுனாலும் நான் எடுக்கிற தீர்மானத்தை கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன்னா, யாருக்காகவும் சூழ்நிலைக்காகவும் நான் என்ன பண்ணிக்க மாட்டேன்னா, நான் மாற்றிக்கவே மாட்டேன். என் குணத்தை நான் மாற்றிக்கவே மாட்டேன். நீங்கள் அப்படியே இருங்க, நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருங்க, நீங்கள் ஒப்பு கொடுத்ததில் உறுதியாக இருங்க. நான் நம்புகிறேன், அதை பார்க்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவரே அதை பார்க்கிறார். உங்களுக்கு அதனால அவங்களுக்கு நன்றி இருக்கோ இல்லையோ, அவங்க உங்களுக்கு நல்லவங்களா இருக்கிறாங்களோ இல்லையோ, பரலோகத்தில் பார்க்கிற தேவன் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். அவர் அந்த இடத்துல உங்களை பயன்படுத்துவார். அந்த இடத்துல உங்கள் மூலமாய் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறத உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் வெகு சீக்கிரத்தில் அறிந்து கொள்ளுவார்கள். அந்த இடத்துல நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை சாட்சியாக வைப்பார். அதற்கு பிறகு ஒரு நாள் அவர்களுக்கு தெரிய வரும், ஒரு நாள் தெரிய வரும், இவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலையும் நீங்க நின்னதற்கான ரிவார்டை கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். உங்க இருதயம் கலங்கவே வேண்டாம், உங்க இருதயம் கலங்கவே வேண்டாம். ஆமென். ஆண்டவரே, எனக்கு ஒரு பலனை மட்டும் கொடுங்க ஆண்டவரே. நான் என்னுடைய சூழ்நிலைக்காக என்னுடைய நோக்கத்தை என்ன பண்ணக்கூடாது, நான் கைவிட்டவே கூடாது. ஹல்லேலூயா. இது வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்கள் மூலம் நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்குற பாடம். இப்போ பாருங்களேன், யோசேப்பை எடுத்து பாருங்களேன். அவன் போன உடனே சூழ்நிலை எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இது வரைக்கும் பாத்திரம் அவன் சாப்பிட்ட தட்டை அவன் எடுக்கல, சாப்பிட்ட தட்டை எடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் இருந்தார். ஆனால் இப்போ அவனுக்கு என்ன டியூட்டி கொடுக்குறாங்கன்னா, எல்லாரும் சாப்பிட்ட தட்டை கழுவுற டியூட்டி அவனுக்கு கிடைக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பலவர்ண அங்கேயே போட்டு எல்லாரை விட வித்தியாசமான ட்ரெஸ்ஸை போட்டு தான் வெளியே போனான். அவன் இப்போ அவனுக்கு கொடுக்குறது என்ன ட்ரெஸ் அப்படின்னா, அவனுக்கு அடிமையினுடைய வஸ்திரம் கொடுக்கப்படுது. எல்லாத்துலேயுமே அவனுக்கு கஷ்டமா இருக்குது. ஆனால் யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவனுடைய எஜமானன் கண்டு அவனுடைய மொத்த வீட்டு பொறுப்பையும் யோசேப்பினுடைய கையில் ஒப்பு கொடுத்தான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் செய்யணும்னு முடிவு பண்ணதை நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன்னா செஞ்சு முடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அம்மாவை நினச்சிட்டு நான் அப்படியே உட்கார மாட்டேன், எங்கள் அப்பாவை நினச்சிட்டு நான் அப்படியே உட்கார மாட்டேன், இந்த பிரச்சனையை நினச்சிட்டு நான் அப்படியே உட்கார மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த இடத்துல எனக்கு கொடுத்துருக்கிறத நேர்த்தியாக செய்வேன் அப்படின்னு செஞ்சான் பாருங்களேன். அந்த இடத்துல இருந்து கர்த்தர் பார்வோனுடைய அரண்மனை வரைக்கும் கர்த்தர் அவரை கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருந்தார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரத்திக்குள்ளே கர்த்தர் உங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ முட்களுக்குள்ளே இருந்தாலும், நெரிஞ்சல்களுக்குள்ளே இருந்தாலும், தேள்களுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும், நான் உனக்கு நாவிலே கட்டளை இடுகிறதை நீ தைரியமாய் சொல்லு. இந்த ஜனத்திற்கு முன்னே உன்னை அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. ஆமேன். சீடனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஆமேன், ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புறது போல நான் உன்னை அனுப்புறேன். நீ பயப்படாத, நீ பேச வேண்டியதை உனக்கு நான் போதிப்பேன், உனக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் தைரியப்படுத்த போறார். எதுக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாத்தையும் துவங்க போறீங்க. எப்படி ஈசாக்கு அந்த தூர்த்து போடப்பட்ட துறவுகளை எல்லாம் தோண்டினானோ, அதே போல நீங்க மூடி போட்ட தரிசனத்தை எல்லாம் திரும்ப கர்த்தர் உயிர் கொடுக்க போறாரு. 10 வருஷத்துக்கு முன்பாக உங்களுக்கு கிடைச்ச தரிசனம் இன்றையிலிருந்து ஆரம்பமாய் துவங்க போகிறது. உங்களுடைய சூழ்நிலை நிமித்தமாய் மூடி போட்ட சில துறவுகளை தோண்டுவதற்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. ஒரு விசேஷித்த தைரியம் உங்களுக்கு வரப்போகிறது. இந்த பிரச்சனையின் நிமித்தமாய் உங்களுடைய கைவிடப்பட்ட அந்த காரியங்கள், வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருந்த அந்த காரியங்கள், இனி அது தேவைப்படாதுன்னு சொன்ன அந்த காரியத்தை கர்த்தர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல மறுபடியும் உங்களை தோண்ட பண்ணி, அந்த துறவிலே தண்ணீரை காண பண்ணி, மறுபடியும் அந்த தரிசனத்தை உங்களை கொண்டே கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த சூழ்நிலை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றாமல் அது தடுக்க முடியாது, அது தடுக்க முடியாது.
அது தடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கைகளை உயர்த்தி எல்லாரும் இன்னைக்கு இரண்டாவது ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, சாகர வரைக்கும் எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் செய்யக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமென், ஆமென். நிறைய அம்மாங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய கேரக்டர் என்னன்னா, என்னதான் சண்டை வந்தாலும், என்னதான் மன வருத்தம் வந்தாலும், அந்த காலையில் சமைச்சு வைக்கிற சாப்பாடு நீ தின்றியோ இல்லையோ, சாப்பிட்றியோ இல்லையோ, நீ என்ன சொல்றியோ இல்லையோ, நீ திட்டுனியோ திட்டலையோ, எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற டியூட்டி சொல்லுங்க, சமைக்கிறது. அதே போய் நின்று அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலையும், கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய பேர் அடியெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமைச்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய மைண்டில், அவங்களுடைய மனசில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கு நான் தான் அதிகாரி, இதுக்கு நான் தான் என்ன பண்ணணும், செய்யணும், அவ்வளோதான். இது வெறும் சாப்பாட்டில் மட்டும் இல்லை, நம்முடைய எல்லா காரியத்திலையும் நம்ம எடுக்க வேண்டிய பெரிய தீர்மானம் என்னென்னா, என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் செய்ய வேண்டியதை செய்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுக்கிற ஒரு நல்ல கண்மலை. ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி, யாரோ ஒருத்தருடைய சூழ்நிலை, நீ முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற மகனே, நீ முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற சிஸ்டர், நீங்கள் ரொம்ப முள்ளுகளுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் தேள்களுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையின் மத்தியில் என் வசனத்தை நான் நிறைவேற்ற முடியாது, என்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற முடியாது, இந்த இடத்துல இருந்து நான் என்ன செய்வேன், இது எனக்கு அங்கீகாரம் கிடைக்காத ஒரு இடம், இது எனக்கு எந்த விதத்திலும் இந்த காரியம் எனக்கு நல்லா அமையாது, அதனால நான் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு கிருபையை தருவீராக. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த பலனை ஆண்டவர் கட்டளை எடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நான் அந்த இடத்துல, நீங்க தான் அந்த இடத்துல அதிகாரி, நீங்க தான் அந்த இடத்துல தலைவி, நீங்க தான் அந்த இடத்துல தலைவன். நீங்க மௌனமா இருந்தா அந்த காரியத்தை செய்ய முடியாது, நீங்க சும்மா இருந்தா அந்த காரியம் கிடப்புல கிடந்துரும், நீங்க மனசு விட்டுட்டீங்கன்னா அந்த காரியம் திரும்ப யாராலும் எடுப்பித்து கட்ட முடியாது, நீங்க அமைதி ஆயிட்டீங்கன்னா அந்த யுத்தத்துல ஜெயம் கிடைக்காது, நீங்க அந்த இடத்துல மனசை விட்டுட்டீங்கன்னா அந்த காரியம் வேறு யாராலும் செய்ய முடியாது. அதனால கர்த்தர் இன்னைக்கு தட்டி கொடுத்து கர்த்தர் சிலரை பலப்படுத்துகிறார். நீ நிக்க வேண்டிய இடத்துல நீ நின்று ஆகணும் மகளே, நீ அந்த காரியத்தை செய்ய வேண்டிய இடத்துல செஞ்சு ஆகணும் மகனே அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் அந்த பாக்கியத்திற்காக, ஆண்டவரே நீர் அந்த கிருபையை கர்த்தர் தருவீராக. சொல்லுங்க, ஸ்தோத்திரம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், என்னுடைய லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு டெஸ்ட்மனி என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு இருந்த ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் மறக்க முடியாத ஒரு டெஸ்ட்மனி. ஸோ அவருக்கு வயதான ஒரு 65 வயசு, அப்போவே ஒரு 65 வயசு இருக்கும். ஆனால் அவருக்கு ரொம்ப பெரிய படிப்பறிவு, நாலேஜு எல்லாம் கிடையாது. ஆனால் என்னுடைய அந்த டீன்ஸ் 13 வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைகளை அவர் கையில் தான் கொடுத்தாங்க. எங்கள் பாஸ்டர் எங்களை அவர் சண்டே ஸ்கூலில் வழி நடத்தினார். எப்போவுமே சர்ச்சில் அந்த சீனியர் அப்படின்றது, அங்கே கிராமத்து சர்ச்சில் எல்லாம் யூத் எல்லாம் இல்லை, சண்டே ஸ்கூல் தான் இருக்கும். சண்டே ஸ்கூல்லையும் சீனியர் பசங்க, சீனியர், சூப்பர் சீனியர் அப்படி இருக்கும். நாங்கள் சூப்பர் சீனியர், அதனால் எங்களுக்கு தனி ஒரு மரியாதை அப்படி அந்த மாதிரி இருக்கும். சர்ச்சில் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். எங்களை கூப்பிட்டு போய் தனியாக ஒரு கிளாஸ் எடுப்பார். அந்த கிளாஸில் அவர் எங்களை உட்கார வைக்கும்போது கிட்டத்தட்ட எங்களுக்கு கண்டினியூவாக ஒரு 4 வருஷம் பக்கத்தில் அவர் கிளாஸ் எடுத்தார். இந்த 4 வருஷத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் நடத்துகிற பாடத்துலலாம் நிறைய சிரிப்பு தான் பண்ணியிருக்கிறோம். எக்ஸாம் வரும்போது நல்லா படிச்சிருவோம், எழுதிடுவோம், அதெல்லாம் மனப்பாடமாக தெரியும். ஆனால் அவர் பாடம் நடத்தும்போது சிரிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, அவர் என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பார். அப்படியே தான் போயிட்டே இருக்கும். அது நாட்கள் போயிட்டே இருக்கும். அவர் ஒரு பொருட்டாவே, அவர் ஒரு பெரிய விஷயமாவே நாங்கள் கன்சிடர் பண்ணவே இல்லை. அவரோ சாதாரணமாக நினச்சிட்டோம். ஆனால் ஒரு நாள் கூட அவர் தவறவே இல்லை. ஒரு பேக் கையில் வச்சுருப்பார். அந்த சண்டே ஸ்கூல் இதை அவ்வளோ அழகாக ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருப்பார். எங்களுக்கு எப்படியெல்லாம் புரிய வைக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் ட்ரை பண்ணுவார். நானும் என்னுடைய நண்பன் 2 பேர் கூட கொஞ்சம் பரவாயில்ல, நாங்கள் ரொம்ப ஆண்டவருக்கு பயப்படுறோங்க, அதனால் ரொம்பலாம் அவரை ஓரளவு ரொம்ப பேச மாட்டோம். சரி, கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு அப்படி இருப்பான். ஆனால் என் கூட ஒரு 6-7 பேர் இருப்பானுவோ, அவன் ரொம்ப மோசமான பசங்க, என்னென்னமோ கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அவர் ஒரு மூஞ்சி காமிக்கிறதோ, என்னை இப்படி பண்ணுறாங்கன்னு பாஸ்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்கிறதோ ஒன்றுமே இல்லை. அவரே எங்களை தட்டி கொடுப்பாரு. அவரே சரிப்பா கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடாதுப்பா அப்படி தான் கேட்பாரே தவிர அரண்டு கூட பேச மாட்டார். அவருக்கு பாடத்தை கவனிக்கலன்னு தெரிஞ்சா கூட அவர் பெருசாக ரியாக்ஷன் பண்ணாமல் அவர் அழகாக பாடம் எடுத்துட்டு அவருடைய ஊழியத்தை நேர்த்தியாக செஞ்சுட்டே வந்தார். ஸோ லாஸ்ட்டு ஃபைனல் நாங்கள்லாம் இப்போ கரெக்டாக 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். அப்போ எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிற்பாடு அந்த சண்டே ஸ்கூலுக்கு போகிறோம். சண்டே ஸ்கூலுக்கு போனால் ஒரு நாள் டீச் பண்ணுறாரு. பண்ணால் திடீர்னு என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டார்.
அழுதழுது அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த பாடம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே என்ன சொல்றாருன்னா, உங்களில் ஒருத்தங்க நீங்க ஊழியத்துக்கு போறீங்க, ஆண்டவர் நான் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, நீ ஊழியத்துக்காக ஒப்பு கொடு அப்படின்னு அந்த பாடம் நடத்திட்டு இருக்கும் போதே சொல்லிட்டே இருக்காரு. நாங்க எப்பவும் போல விளையாட்டுத்தனமா பண்ணி அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நாங்க தலையை குறிஞ்சிட்டோம், இப்படி நடந்துட்டு இருக்குது. திடீர்னு அப்படியே பேசிட்டு இருந்தவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. அழுதா என்னதானே ஒரு 65 வயசான மனுஷன் அழுதா வந்து நம்ம கஷ்டமா இருக்கும்ல. உடனே நாங்க எல்லாரும் என்ன பண்றோம்னா, தலையை தொங்க போட்டு கீழே உட்காந்து நான் எழுதிட்டு இருக்கிறோம். அப்படின்னா எழுதிட்டுனா கிறுக்கிட்டு இருக்கோம். இவர் அழுதுட்டு உட்காந்துருக்கிறாரு, அவரோட முகத்தை பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஆனா அவர் அழுகையை நிறுத்தவே இல்லை. அவர் வந்து சொல்றாரு, இல்லை இன்னைக்கு நான் உங்களுக்கு பேசுறது வந்து ஒரு விளையாட்டுத்தனமா தெரியலாம், ஆனா நீங்க பயன்பட போறீங்க ஆண்டவருக்காக, ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போறாரு. நிறைய பேருக்கு என்னென்னமோ அவர் பேசி கடைசியில் அழுது எங்களுக்கும் கஷ்டமா இருந்துச்சு, நாங்களும் உடனே ஒப்பு கொடுக்கறது மாதிரி அவருக்கு வருத்தப்படுத்திடக்கூடாதே அப்படின்னு ஃபீல் பண்ணி அன்னைக்கு உள்ள விஷயத்தை எப்படியோ நடத்தி முடிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் இருக்கும்போது நான் அவரை நினைக்கிறேன், அந்த சாரை நான் நினைக்கிறேன், அந்த சண்டே ஸ்கூல் டீச்சரை நான் நினைக்கிறேன். அவருக்கு சூழ்நிலை சரியில்லை, அவருக்கு கொடுத்த எதுவுமே சரியில்லை, நாங்கள் சரியில்லை. அவருடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு பையன், இன்னொரு பையன் திருமணமே முடிக்க, அந்த ஃபேமிலி ஃபுல்லாக அவருக்கு வந்து ஃபேமிலியில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, எங்களால் எல்லாமே அவருக்கு எதிராக இருக்குது. ஆனாலும் அவர் செய்யணும்னு தீர்மானம் எடுத்ததை எல்லா சூழ்நிலையிலும் அவரால் எவ்வளவு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணினதுனால தான் இன்னைக்கு நான் சொல்லுவேன், நான் இந்த இடத்துல நிற்கிறதற்கு அவர் ஒரு விதத்தில் ஒரு பெரிய காரணமாக இருக்கும். அதனால் அன்னைக்கு நினைக்கல, அன்னைக்கு கைத்தட்டலை, இதை போய் அவருக்கு சொல்கிற அளவு கூட அவர் இல்லை. இன்னைக்கு நான் போய் சொல்லக்கூட அவரில் முடியாது. சொன்னால் கூட அவருக்கு வந்து அப்படியாப்பா தெரியலையப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவர் இருப்பார். ஆனால் இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் யோசேப்பை போல் உங்களுக்கு சூழ்நிலைகள் சரியில்லைன்னு சொன்னோன்னா விட்டுட்டு ஓடிடாதீங்க. மோசையை போல அவ்வளோதான் ஆண்டவரே நான் நினச்சது எதுவுமே நடக்கலையே, நான் போய் என்னத்தை செய்ய போகிறேன்னு விட்டுட்டு ஓடிடாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த காரியத்தை, நீங்கள் எடுத்த தீர்மானத்தை, நீங்கள் கமிட் பண்ணதை என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், இந்த சூழ்நிலையிலையும் என்ன நடந்தாலும் நான் இருக்கிற பலத்தோட செய்வேன்னு ஒரு முடிவு மட்டும் எடுங்க. இன்னைக்கு ஒருவேளை வித்தியாசமாக இருந்தாலும் ஏற்ற நேரத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்தை, திட்டத்தை நிறைவேற்றாமல் போகவே மாட்டார். அது நிச்சயமாய் நடைபெறும். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நின்று, ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் முடிந்தவரெல்லாம் எழுப்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கு பிடிக்காத சூழ்நிலையில், எனக்கு பிடிக்காத இடத்துல கர்த்தர் என்னை அமர பண்ணும்போது, என்னை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தும் போது, ஒன்று எதுவும் என்னை தாக்குறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், எதுவும் என்னை சேதப்படுத்துறதுக்கு நான் ஒரு நாள் நான் விட்டுத்தர மாட்டேன். ஸோ அதே நேரத்தில் நான் எப்போவுமே எடுத்த குறிக்கோளை, எடுத்த காரியத்தை எது நிமித்தமாகவும் நான் அதை தடை செய்வதே இல்லை, தடை செய்வதே இல்லை. அந்த காரியத்தை நான் செய்வேன், நான் கீழ்ப்படிய வேண்டிய காரியத்தில் நான் கீழ்ப்படிவேன், நான் விட்டு கொடுக்க வேண்டிய காரியத்தில் நான் விட்டு கொடுப்பேன். அது என்னுடைய கடமை, அது என் மேலே விழுந்த பொறுப்பு. கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த அபிஷேகத்தை நான் ஒரு நாள் அதற்காக இழந்து போக மாட்டேன். சொல்லுங்க, முழு பலத்தோட, இருதயத்தின் ஆழத்திலிருந்து. யாராவது ஒருத்தர் மனது உடஞ்சு போய் வந்திருப்பீங்க, நான் பாஸ்டர் நான் தான் அப்படி வந்திருக்கிறேன், எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு பாஸ்டர், சுத்தமாக எனக்கு எல்லாமே போயிடுச்சு, நான் என்ன செஞ்சு என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றும் தெரியல, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் சரியாகி கொடுக்காம நான் எதுலையுமே தலையிடுறது மாதிரி இல்லை, இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு வாய்க்க பண்ணாம நான் எந்த காரியத்திலையும் வந்து நான் நிற்க போறது இல்லை அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை நீங்க நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்க மேல கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகமே அதுதான். உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் செய்ய போகிற காரியம் பெரிய காரியம். கர்த்தர் சொல்கிறார், அந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம ஒரு நாளும் தடையா இருக்க வேண்டியதே இல்லை. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட ஒப்பு கொடுக்கிறப்பா. நம்ம வந்து எதையுமே செய்யாமல் இருக்கிறது பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். எதையுமே செய்யாமல் இருக்கிறது, அதுவும் நம்முடைய தரிசனங்களை நம்ம நிறைவேற்றாமல் இருக்கிறது வந்து சத்துருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், விருப்பத்தையும் வாஞ்சியையும் வைக்கிறவர் யாரு? யாரு? நமக்குள்ள உங்களுக்கு நல்ல விருப்பங்கள் எல்லாம் யாரால உண்டாகுது அப்படின்னு சொன்னால், அது தேவனால தான் உண்டாகிறது. ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள உண்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விருப்பத்தை என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் நிறைவேற்றாம போகவே மாட்டார். ஆனா அந்த விருப்பங்களை நிறைவேற்ற விடாதபடி தடுக்கிறவன் சத்துரு, தடுக்கிறவன் சத்துரு. சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் இன்னைக்கு எதுல விழுந்துட்டாங்கன்னா, ஒரு காலத்துல நினைச்சோம் இப்படி வாழணும், இப்படி வாழணும், இப்படி வாழணும், இப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா சூழ்நிலை அதுக்கு மாதிரி என்ன பண்ணல,
சரியாகல, அதனால நாங்க என்ன பண்ண முடியாது, அது எதுவுமே செய்ய முடியாது, அதனால அது வெறுப்பு வேண்டாம். இந்த காரியத்தை கர்த்தர் என் கையில் கொடுத்து நான் எப்படி செய்வேன், இதுல இப்படி இருக்கியா நான் எப்படி செய்வேன், இல்ல இல்ல அந்த மாதிரி காரணமே சொல்லக்கூடாது. சகோதரர்கள் எதிர்க்கிறாங்க, ஆனா தாவீது காரணம் சொல்லல. தான் நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு, ஆனா யோசேப்பு காரணம் சொல்லல. அப்போஸ்தலனாகிய பவுல் காரணம் சொல்லல. அதனால இல்ல, அது எதுவுமே சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அல்ல எனக்கு கை இருக்கோ கால் இருக்குது, கால் இல்லை, எனக்கு கண் இல்லை, எதையுமே சொல்லக்கூடாது. என்னுடைய தரிசனத்தை நான் ஜீவனோடு இருந்தால் அதை நிறைவேற்றக்கூடிய பலன ஆண்டவர் எனக்கு தருகிறதற்கு வல்லவராக இருக்கு. அதனால இன்னைக்கு துவங்குங்க, இப்பவே துவங்குங்க, இந்த வாரத்திலிருந்தே துவங்குங்க. நீங்க எந்தெந்த பொருத்தனைகள் எல்லாம் எடுத்தீங்களோ அந்த பொருத்தனைகள் மீண்டும் ஆரம்பமாகட்டும். நீங்க எந்தெந்த காரியத்தை எல்லாம் நீ செய்வேன்னு கமிட் பண்ணீங்களோ அதெல்லாம் இப்பவே ஆரம்பமாகட்டும். இந்த சூழ்நிலையை பார்த்து மனசு நொந்து போய் இருக்கவே இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களை எல்லாரையும் கர்த்தர் தட்டி எழுப்புறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நீ முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும், நீ தேள்களுக்குள்ளே வாசம் பண்ணினாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாயில என்ன சொல்றேனோ அதை போய் நீ தைரியத்தோட சொல்லு. அவங்க கலக வீட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் வந்து அவங்கள நல்லவங்கன்னு சொல்லல, ஐயோ ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லல, அவர்கள் கலக விட்டார். எப்பா நீ அவங்க அந்த ஜனங்கள் மோசமானவங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா, உன்னை அங்கதான் நான் வச்சிருக்கிறேன். அவன் நல்லவன் நான் சொல்லல, அவன் கெட்டவனுக்குள்ள தான் அவனை வச்சிருக்கிறேன், மோசமானவங்களுக்குள்ள தான் வச்சிருக்கிறேன். ஆனா அவன் மோசமானவன்றதுக்காக நீ எதையும் செய்யாம இருந்துறாத, அவன் கெட்டவன்றதுக்காக உன் தரிசனத்தை நீ புதைச்சிடாத. நீ செய்ய வேண்டியதை செய், நான் உன் வாயில வைக்கிறத நீ பேசு. ரட்சிக்கிறது கர்த்தருடைய வேலை, அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம்னு சொல்றாரு. இந்த தீர்க்கதரிசியை பார்த்து அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன ஆண்டவரே இவனுக்கெல்லாம் பண்ணி என்ன, அவருடைய மனசுல இருக்கிற தீர்க்கதரிசனுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னா, இவனுக்கு பண்ணி என்ன பிரயோஜனம், இவன் முரட்டாட்டம் பிடிச்ச மனுஷனா இருக்கிறான், இவன் வந்து கீழ்ப்படுதல் இல்லாதவன் இருக்கிறான். நீங்க போய் நல்ல வார்த்தையை வாயில வைக்கிறீங்க, இந்த வார்த்தையை அவனுக்கு சொல்றதுனால அவனுக்கு உணர்ச்சி வர போதா, அவன் உணர போறானா, அவன் சரியாக போறானா, ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே. அவன் திரும்பியும் அதுல தான் நிலைச்சிருக்க போறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அதை குறித்து ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவன் மோசமானவன் எனக்கு கேட்கல தெரியும், ஆனா நான் உன் வாயில என்ன வைக்கிறேனோ அதை நீ. இன்னைக்கு இந்த வார்த்தை நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவங்க யாருன்னு கர்த்தருக்கு தெரியும், ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்கள பார்த்து உங்க தரிசனத்தை நீங்க குறைக்க வேண்டியதில்லை, நீங்க செய்ய வேண்டியதை செய்ய கர்த்தர் சொல்றாரு, மற்றதை கர்த்தர் பார்த்து கொள்வார். எங்க என்ன கர்த்தர் உங்களுக்கு ஏவுகிறாரோ, என்ன கொடுக்கிறாரோ, உங்களுக்கு என்ன விஷயமோ அந்த காரியத்தை நீங்க செஞ்சிருங்க, மற்ற எல்லாம் கர்த்தருடைய கரத்தில். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஸோ ஆண்டவர் உங்களை எழுப்ப கர்த்தர் விரும்புகிறார். நீங்க எழும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க திரும்ப செய்யணும்னு கர்த்தர் ஆரம்பிக்கிறார். எல்லாம் ஒழுங்காக போகிறது. பல மாதங்களாய் மூடப்பட்ட தரிசனங்கள் திரும்ப ஆரம்பிக்க போகிறது. பல வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த தரிசனத்துக்கு கர்த்தர் உயிர் கொடுப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு பெரிய தைரியத்தை கர்த்தர் தருவாராக. நீ நெரிஞ்சல்களுக்குள்ளே, முள்ளுகளுக்குள்ளே, தேள்களுக்குள்ளே வாசம் பண்ணினாலும், ஆமென், ஓநாய்களுக்குள்ளே நீ இருந்தாலும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை கொண்டு பெரிய காரியத்தை, ஆமென், அல்லேலூயா, சேர்ந்து மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா, மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரிய, சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழத்தை ரெண்டு கைகளை மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே சொல்லிக்கொண்டே, தேவனே இயேசப்பா, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா, உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா, உம்மோடு நான் வாழ முடியுமா, உம்மோடு நான் வாழ முடியுமா, பாவியன் மீது என் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே,
சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி தேவனே இயேசுவே 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 இயேசுவே. கிருபை கிருபை கிருபை. அந்த தடைகள் உடையட்டும் ஆண்டவரே, அந்த தரிசனங்கள் நிறைவேற்றட்டும் ஆண்டவரே, நீங்க கொடுத்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உள்ளத்துக்குள்ளே எழும்பின அந்த விஷன், அந்த உள்ளத்துக்குள்ளே எழும்பின அந்த ஆசைகள், உள்ளத்துக்குள்ளே எழும்பின அந்த தரிசனங்கள் ஆண்டவரே, எதெல்லாம் தடையா இருக்குதோ, சூழ்நிலை நிமித்தம் தடையா இருக்கிறதோ, அந்த தடைகள் இப்பொழுது உடைவதாக, இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. அப்பா, சூழ்நிலையின் நிமித்தமா என் பிள்ளை பேக் அடிச்சது உமக்கு தெரியும் ஆண்டவரே. சூழ்நிலையின் நிமித்தமா அந்த தரிசனங்கள் நிறைவேற்றப்படாம மூடப்பட்டு கிடக்கிறது உமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உம்முடைய மகிமை கடந்து வரட்டும், உங்க பிரசன்னம் கடந்து வரட்டும். திரும்பவும் தூர்த்து போட்ட அந்த துறவுகள் திரும்பவும் ஆமென் தோண்ட பண்ணினது போல இப்போ மறுபடியும் ஈசாக்கை கொண்டு மறுபடியும் தூத்து போட்ட துறவுகள் தோண்டப்பட்டது போல என் பிள்ளைகளை கொண்டு அந்த தரிசனம் திரும்பவும் தோண்டப்படட்டும், அந்த துறவுகள் மறுபடியும் தோண்டப்படட்டும். நீங்க கொடுத்திருக்கிற அந்த விஷன் நிறைவேறணும், அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் உடையட்டும். எஸ் எஸ் எஸ். நீ முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும், நீ நெரிச்சல்களுக்குள்ளே இருந்தாலும், நீ தேள்களுக்குள்ளே இருந்தாலும், அவர்கள் வார்த்தைக்கு நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அவர்கள் கலகவிட்டார், ஆனாலும் உன் முகத்திற்கு முன்பாக ஆமென் உனக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்கள் மெழுகு போல உருகி போக பண்ணின கர்த்தர் இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் உற்சாகம் உண்டாவதாகப்பா. அந்த காரியம் நிறைவேறுவதற்கு, அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு தடைகள் உடையட்டும். நன்றி அப்பா, நன்றி தேவனே, ஜீவனே, தேவனே, ஜீவனே, சுவே வழி சத்தியமே, தேவனே, ஜீவனே, இயேசுவே சத்தமா, தேவனே நன்றி தகப்பனே. அக்கினி 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 இப்ப பலப்படுத்தட்டும், இப்ப பலப்படுத்தட்டும். அந்த இருதயத்துல இருக்கிற காயங்கள் மாறட்டும், அந்த முள்களினால் வந்த காயங்கள் மாறட்டும், அந்த நெரிஞ்சல்களினால் வந்திருக்கிற நெருக்கங்கள் மாறட்டும், அந்த தேள்களினால் கொட்டப்பட்டிருக்கிற அந்த வலி மாறட்டும். இயேசுவே, எல்லா பக்கத்திலும் என் பிள்ளைய நெருக்கி ஒன்னும் செய்ய விடாம கட்டி போட்டது மாதிரி பண்ணிட்டாங்களே. நெரிஞ்சல் அவங்கள சேதப்படுத்திருச்சு ஐயா, முள்ளுகள் அவளை சேதப்படுத்திருச்சு, தேள்கள் அவளை சேதப்படுத்திருச்சு. அதனால எழும்ப முடியாம இருக்கிற, படுத்து கிடக்கிற, சோர்ந்து போய் கிடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தட்டி எழுப்புவீராக. தேவனே, ஜீவனே, தேவனே, ஜீவனே, ஜீவனே, சுவே சத்தியமே. உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 2 வாரமாய் நீர் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தர், சூழ்நிலைகளிலே நிற்கக்கூடிய பலன் தருகிற கர்த்தர், சூழ்நிலை எங்களை பாதிக்காதபடி பாதுகாக்கிற கர்த்தர், சூழ்நிலையிலே செய்ய வேண்டியதை செய்கிறதுக்கு பலப்படுத்துகிற தெய்வம். எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துனதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.